ஏழரை நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. சனி பகவான் உங்களை வறுத்தெடுத்து அவர் டயர்டாகி போய் படுத்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் இது எல்லாத்துலேருந்தும் கம்ப்ளீட் ரிலீஃப்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் தான். எப்பயுமே கும்பத்தினோட வழி தனி வழி, ஆனால் நேர் வழி. குறுக்குவழியில் போனால் டவுன்ஃபால் ஸ்டார்ட். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வையும் அவர் மேலே இல்லை அப்படின்னும் போது இது பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் வேணுன்றது காமத்துலேயும் இருக்கும், காதல்லையும் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட மேட்ரு இல்லை. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க, பொதுவாக பாருங்கள் 2025 ஆண்டு பலன்கள், 2026 ஆண்டு பலன்கள் இப்படின்னு தானே சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு பலன்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா, கொஞ்சம் அதாவது சமீப காலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோங்க. அதனால நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 2025 பலன், 26 பலன் அப்படின்றது பார்க்குறோம். நம்ம தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்தது என்ன அப்படின்னு தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி அந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பலன்களை பார்த்திங்கன்னா பகுத்தறியறது. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம தொன்று தொட்டு பல நூறு வருடங்களை பார்த்துட்டு வந்தது. சரி, அந்த விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 9:40 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறத பொறுத்து ஒவ்வொரு பிளானட்ஸும் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றது பலன் சொல்ல போகிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்று. எப்படி? சனி பகவான் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க இல்லையா? அதுலேயும் கடைசி ஒரு கட்டத்தில் இருக்கீங்க, பாத சனியில் இருக்கீங்க. கடந்த 5 வருஷமாக நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்லி மாளாது, உயிர் மட்டும்தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்கிற கும்பத்தை நிறைய பார்த்துருக்கோம். அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், வேலை இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தைங்களால் பெருசாக கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், சமுதாயத்தில் அசிங்கப்படுறோம், இப்படி நிறைய சொல்லிட்டோம். அதுவும் நிறைய கும்பம் பாருங்கள் 10 வருஷமாகவே நாங்கள் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்கிற கும்பத்தையும் நம்ம பார்க்க தான் இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் தசநாதனும் கெட்டு போயிருக்கார். சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தசநாதனும் கெட்டு 7 நாட்டு சனியில் பட்டது அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. தசநாதன் நல்லா இருந்தவங்க ஏதோ கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்லாம். சரி, அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்திங்கன்னா பாத சனியில் தான் இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. சனி பகவான் உங்களை வறுத்தெடுத்து அவர் டயர்டாகி போய் படுத்திருக்காரு. இருந்தாலுங்க பாத சனின்னு தான் சொல்கிறீங்க, இருந்தாலும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறது கையில் நிற்க மாட்டேங்குது. ஹெல்த்தில் ஒரு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, குடும்பத்தில் பெருசாக எங்களுக்கு நிம்மதி இல்லைங்க, வேலை செய்கிற இடத்துலையும் எங்களுக்கு நிம்மதி இல்லை, கொடுத்த காசு எதுவுமே திரும்பி வரலைங்க இப்படின்னு சொல்கிற கும்பம் இருக்க தான் செய்கிறீங்க. அது உண்மைதான். சனி பகவான் 10% எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவர் கொடுப்பார். பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயம் இருக்க தான் செய்யுது. இது பார்த்திங்கன்னா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் இது எல்லாத்துலேருந்தும் கம்ப்ளீட் ரிலீஃப்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக சனி எல்லளவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, எல்லளவும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. எந்த ஆஸ்பெக்ட்லையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் சிவனேன்னு அவன் இருக்க போகிறான். நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இது ஒரு பெருத்த ரிலீஃப், பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 1ஆம் பாவம், சுயஸ்தான ராகு, நிறைய ப்ளஸ் இருக்குங்க. அதில் என்னென்ன ப்ளஸ்ஸு, அதாவது நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் இன்னும் வேணும். நம்ம ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும், நம்ம தொழிலை முன்னேற்றி கொண்டு போகணும், தொழிலில் நம்பர் 1ஆக இருக்கணும். இப்படி நிறைய விஷயம் வரும். ரொம்ப நல்லது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வையும் அவர் மேலே இல்லை அப்படின்னும் போது இது பார்த்திங்கன்னா இந்த இன்னும் வேணுன்றது காமத்துலேயும் இருக்கும், காதல்லையும் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட மேட்ரு இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, கும்பத்துக்கு தோணும், நம்ம எதிர் வீட்டில் இருக்கவங்க அவங்க பாருங்கள், என் கூட படித்தான், என் கூட ஒன்றா காலேஜ் படித்தான், அவனை விட நான் பெரிய அறிவாளி, அவனும் பிஸ்னஸ், அவனும் நானும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், என் ஃப்ரெண்டு பாரு என்னோட சேம் பிஸ்னஸ் தான் பண்ணுறான், ஆனால் அவன் குறுக்கொழியில் சம்பாதிக்கிறான், கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான், நான் நேர் வழியில் சம்பாதிச்சு ஒன்றும் சம்பாதிச்ச பாட காணும். நானும் ஏன் குறுக்கொழியில் சம்பாதிக்கக்கூடாது? நம்ம குடும்பத்தை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், கௌரவமாக வச்சுக்கணும். இந்த காலத்தில் காசு இருந்தால் தானேப்பா மரியாதை. நானும் ஏன் குறுக்கொழியில் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு தோணும். அப்படி நீங்கள் குறுக்கு வழியில் போகிறீங்க அப்படின்னா தப்பாக போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் தான். எப்பயுமே கும்பத்தினோட வழி தனி வழி, ஆனால் நேர் வழி. குறுக்கு வழியில் போனால் டவுன்ஃபால் ஸ்டார்ட்.
ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்கள் ராசியாதிபன் அவன் அப்படின்றதுனால அவன் ராசியில் பிறந்துட்டு நம்மளால் குறுக்கோழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சாலே நம்ம கெட்டு போயிடும். இது நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன அர்த்தம், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, சாதிக்கணும்னு நினை, ஆனால் குறுக்கோழியை கையாளாத, தப்பாக போயிடுவேன். முறை குறுக்கோழி நம்ம கையாளும் போதே நம்ம மாட்டிப்போம். சிலர் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, வருஷக்கணக்காக திருடி இருப்பான், அவெல்லாம் அசால்ட்டாக வந்து தப்பிச்சுடுவான். இப்போ தான் இப்போ வாழ்க்கையில் முறை தப்பு செஞ்சப்பா கப்புன்னு மாட்டிப்பான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளுக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் இந்த எண்ணம் தோணும், இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது திரும்ப வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் கொஞ்சம் அதிகமாகும். அது ராகு பகவான் நம்ம ஜென்மத்தில் உட்காந்து ஒரு இனம் புரியாத குழப்பத்தை கொடுக்குறா. நம்ம அதெல்லாம் குழம்பக்கூடாது, நம்ம பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட டெஸ்டினி நம்ம அடைய முடியும். இதில் நீங்கள் காஷியஸாக இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இருந்த இடைவெளியாகவே தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணை வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். நீங்கள் கும்பராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி ஃபாரின் போகிறதுக்கான பிராப்தம். வீட்லேயே இருந்தாலும் அவங்களும் நானும் பெருசாக வந்து எங்களுக்குள்ள கேப் இருக்குங்க, டைமே இல்லை. அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க, நான் என் வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெளிநாடு போயிட்டுருக்காருங்க. வெளிநாட்டில் போய் சம்பாரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எனக்கும் அவருக்கும் ஒரே பிஸ்னஸ் பண்ணாலும் பெருசாக நாங்கள் 2 பேரும் மிங்கில் ஆகிறது இல்லைங்க. எனக்கு அவரை ஒத்து வரதில்லை, அவருக்கு என்ன ஒத்து வரதில்லை அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அது நல்லதாக, ஒரு விதத்தில் நல்லது தான். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு, ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கான வாய்ப்பு, அவங்க ரீதியாக நமக்கு மருத்துவ செலவு அப்படின்னு வரத்துக்கான வாய்ப்பு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்தி, பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம கைக்கு வந்து சேர்கிறதுக்கான அமைப்பு. நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை பேர் வர்றதுக்கான அமைப்பு. நிறைய பேருக்கு காதல் வரும். குரு காதல்லாம் கொடுப்பார, பெருசாக கெடுக்கலாம் மாட்டார். 1/6/2026 குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்ற அமர, அது உங்களுக்கு 6ஆம் பாவம். ஆக ரோக குரு என்ன பண்ண போகிறாரு, கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆக 1/6க்கு மேலே கும்பத்துக்கு வசந்த காலம் அப்படின்னு சொல்லாங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11க்கு அதிபன். ஆக குடும்பத்துலேயும் நிம்மதி, சந்தோஷம், தனப்பிராப்தி இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஹார்ட் ஒர்க் ஒன்று மட்டும் பண்ணுங்கள், குறுக்கொழி நம்மளுக்கு வேண்டாம். ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பெருத்த லாபம் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட்டும் கிடைக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்குங்கம்மா, நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். எப்போ நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இந்த காலகட்டம் எங்களுக்கு வீடு அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகளும் இந்த வருஷமாவது ஓயுமா இல்லை தொடருமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், என் பிள்ளைங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது பிள்ளைங்க வாழ்க்கை சார்ந்து, பிள்ளைங்களோட குணாதிசயங்கள் சார்ந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சுய ஜாதகம் மூலிமா தாங்க தெரிஞ்சுக்கலாம். சுய ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்குமான இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.